ஆமென். கர்த்தர் நல்லவர். போன வாரத்தில் நம்ம ஒரு தொடர் போதனையாக ஒரு காரியத்தை ஒரு சப்ஜெக்ட் நாம் ஆரம்பித்தோம். என்ன சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குங்களா? ஜெபம். ஜெபத்தை குறித்து தானே போதனை நம்ம தொடங்கினோம். முன்னுரையாக ஒரு சில காரியங்களை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஒரு மனிதன் இந்த பூமியில் ஜெபிக்கணும். மனிதன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இந்த பூமியில் காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ மனிதன் ஜெபிக்காமல் கர்த்தர் இந்த பூமியில் காரியங்களை செய்கிறதில்ல. ஒரு மனிதன் கண்டிப்பாக ஜெபிக்கணும். நம்ம போய் கர்த்தர்கிட்ட கேட்கணும். எல்லாமே அது தானாக நடக்கும், கடவுளுக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாதது என்ன அங்கே இருக்குது, அவராக பார்த்து சில காரியங்களை நல்லதை செய்ய தேவையில்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாது. காரணம், இந்த பூமியை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தபடியினாலே மனிதன் இந்த பூமியிலிருந்து காரியங்களை செய்ய வேண்டும், அவனுக்கான உதவிகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். ஓகே, இன்றைய நாளிலும் கூட ஜெபத்தை குறித்த சில காரியங்களை, இன்னும் ஒரு சில காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எல்லோரும் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க. வாலிபர்கள்லாம் அவங்களுடைய பைபிளை நீங்கள் உயர்த்த காட்டுங்க பார்ப்போம். எல்லோரும் வச்சுருக்கீங்களா? ஓகே. மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக போகலாம். நானே படிக்கிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அன்றியும், அதன் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அப்போ அந்த முதல் வார்த்தையே பாருங்கள். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போதுன்ற அந்த வார்த்தையை நம்ம எடுப்போம். அதிலிருந்து சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெபம் பண்ணினால் அப்படின்னு கொடுக்கல. என்னென்னு கொடுத்துருக்குறாங்க? ஜெபம் பண்ணும் பொழுது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களே நாம் எப்போதாவது தான் செய்கிறோம். சில காரியங்களை எப்பயாவது செய்கிறோம். சில காரியங்களை நம்ம அனுதினமும் செய்கிறோம். சொல்லுங்கள், அனுதினமும் செய்கிற காரியங்களை ஏதாவது சொல்லுங்களேன். நம்ம டெய்லி செய்கிற காரியம் சொல்லுங்கள். டெய்லி நம்ம ஒரு நாள் கூட விட முடியாதீங்க, கண்டிப்பாக டெய்லி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற காரியங்கள் எதனா இருந்தால் சொல்லுங்களேன். வாலிபர்கள்லாம் சொல்லுங்கள். பல் விளக்கணுமா? பல் விளக்கணும். இல்லைங்க, ஒரு 2 நாள் போட்டோம், அப்புறம் பார்த்து சொல்கிறேங்க, டைம் கிடைக்கும் போது பார்க்குறேங்க, இந்த வாரம் முடியாதுங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். பல் விளக்குறதுன்றது நம்ம டெய்லி பண்ணி தான் ஆகணும். அப்புறம் குளிச்சாகணுமா? நம்ம டெய்லி தானே குளிக்கிறோம். ஒரு சிலர் டெய்லி குளிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். அவங்கள நம்ம விட்டுருவோம், அவங்கள நம்ம இதில் சேர்க்க தேவையில்ல. சரிங்களா? குளிக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி குளிக்கணும். தயவுசெய்து குளிக்காதுங்க, குளிக்க. டெய்லி என்ன பண்ணணும்னா, நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? குளிக்கணும். நான் சொல்கிறேங்க, ஒரு நாள் நிச்சயமாக நான் குளிப்பேன் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அப்படி நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. சரிங்களா? அது சில காரியங்கள் எப்பயாவது செய்வோம். எப்பயாவது செய்கிற காரியங்கள் ஏதாவது சொல்லுங்கள். 1 2 சொல்லுங்களேன். எப்பயாவது செய்கிறது, அது செய்யலைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உயிர் ஒன்றும் போயிடாது. அது மாதிரியான காரியங்களை என்ன சொல்லுங்களேன்? சொல்லுங்கள். தயவுசெய்து சொல்லுகிறவர்கள் சத்தமாக சொல்ல முடியாது, கேட்டுக்கொள்ளுங்க. சொல்லுங்கள். நான் அதான் மனசில் நினச்சேன், கரெக்டாக அதையே சொல்கிறாங்க. எங்கேயாவது வெக்கேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயாவது மே மந்த்து லீவு கிடைக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம எங்கேயாவது வெக்கேஷனுக்கு நம்ம இப்படி போயிட்டு வருவோம். அது எப்பயாவது தான் போகும், நம்ம டெய்லியும் போகிறதில்ல. அது போகலனால நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இப்படி நம்ம டெய்லி செய்யக்கூடிய காரியங்கள், எப்பயாவது செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது. இப்போது டெய்லி செய்யக்கூடிய காரியங்களை எப்படி சொல்லுவோன்னா, சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிடும்போது பேசாதீங்கப்பா அப்படின்வோம். என்னென்னு சொல்லுவோம் நம்ம? கவனிங்க, தயவுசெய்து வாலிபர்லாம் கொஞ்சம் கவனிங்க, சின்ன பிள்ளைங்க கவனி. சாப்பிடும்போது பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். நீ சாப்பிட்டா பேசாதப்பான்னு சொல்கிறோம். சாப்பிடும்போது பேசாதீங்க, சாப்பிடும்போது நல்லா மென்னுங்கன்னு சாப்பிடுங்க அப்படி சொல்லுவோம். குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி குளிங்க அப்படி சொல்கிறோமா இல்லையா? குளிச்சா அப்படின்னு சொல்கிறதில்ல, குளிக்கும் போதுன்னு தான் சொல்கிறோம். அப்படின்னா இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்களை, விட முடியாத காரியம், அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய
காரியங்கள். சில காரியங்கள் வந்து எப்படி சொல்லுவோன்னா, வெக்கேஷனுக்கு எதனா டூருக்குனா போகிறீங்கன்னா பத்திரமா காரில் போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, பேக்கெலாம் எடுத்துங்க, அதெல்லாம் எடுத்துங்க, போனான்னு சொல்லுவோம். வெக்கேஷன் போனால் இப்படி போங்க, வெக்கேஷன் போனால் வீக்கெண்ட்ஸில் போங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்பயாவது நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? போனால், செய்தால் அப்படின்னு சொல்லுவோம். சில காரியங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டிய காரியங்களை என்னன்னு சொல்கிறோம்? குளித்தால், சாப்பிட்டால் அப்படின்னு சொல்கிறதில்ல. குளிக்கும்போது, சாப்பிடும்போது அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது, புரியுதுங்களா? இப்போது அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போதுன்னா, ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்த ஒரு காரியம். ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கையோடு கலந்த ஒரு காரியம். சரிங்களா? நம்ம சுவாசிக்கிறது எப்படி நம்ம சுவாசிக்கிறோம் சொல்லுங்கள்? நம்ம சுவாசிக்கிறதே நமக்கே தெரியாது. நம்ம சுவாசிக்கிறது நம்ம அதை பற்றி யோசிச்சுட்ருக்குறோமா? இப்போ நான் சுவாசித்து கொண்டிருக்கிறேன்னு யோசிக்கிறோமா? அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. மற்ற வேலையை தான் செய்கிறோம். டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும், அது போகணும், எதனா ஒன்று சொல்கிறோம். நம்ம சுவாசிக்கிறத பற்றி யோசிக்கிறது, ஆனால் நம்ம சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் தான் ஜெபம் என்பது அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்காத ஒரு காரியமாக மாறிவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ சுவாசிக்கிறதுன்றது எப்போ நம்ம நினைவு கூறும் தெரியுங்களா? அப்படியே மூச்சு அடைக்குது, காற்று பத்தலை அப்படின்னா, ஐயோ காற்றே பத்தலையே, ஒரு மாதிரி இருக்குதே, மூச்சு விட முடியலையே, அப்போ தான் அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். அதே போல் தான் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை விட்டு குறையும் பொழுது, ஜெபம் இல்லாத போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம திணறோம், தவிக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு போராட்டத்துக்குள்ளே போயிடுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப லகுவாக ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா, இந்த சுவாசிக்கிற காற்றை போல் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியமாக மாறிவிடுகிறது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஓகே. அப்போ அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயக்காரர்னா யாருன்னா நடிக்கிறவங்க. மாயக்காரர்னா யார்? நடிக்கிறவர்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்த மாயக்காரர்கள் என்ற வார்த்தை, வாலிபர்களை கவனிங்களேன். மாயக்காரர்கள் என்ற வார்த்தை பொதுவாக அந்த பழைய ஏற்பாட்டில் அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மாயக்காரர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் புரிகிற மாதிரியான ஒரு வார்த்தை என்னென்னா நடிக்கிறவர்கள். அப்படியே நடிக்கிறான்ப்பா, வேஷம் போடுறான், அப்படியே நல்லவன் மாதிரி பின்னாடி ஒன்று செய்கிறான், ஆனால் முன்னாடி பேசும்போது எப்படி இருக்கிறாங்க? அப்படியே நல்லவன் போல் பேசுகிறாங்க, நடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஏமாத்து வேலை. இங்கிலீஷில் ஹிப்பாக்ரஸின்னு சொல்லுவாங்க. அப்போ மாயக்காரர்களை போல் இருக்க வேண்டாம். அது வந்து ஒரு நடிப்பு. எப்படி அது ஒரு நடிப்பு போல் இருக்குது. அப்படின்னா சில நேரங்களில் ஜெபம் பண்ணுறது கூட எப்படி பண்ணுறாங்க ஜனங்க? நடிப்புக்காக ஒரு ஜெபம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்? நடிப்புக்குன்னா ஒரு ஜெபம். அந்த மாதிரிலாம் இருக்க வேணான்றார். மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சி ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா 4 பேர் வந்து நம்ம பார்த்து பயங்கரமாக ஜெபம் பண்ணிங்க, அற்புதமாக ஜெபம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வாழ்த்தணும், நம்மளை வந்து பாராட்டணும், புகழ்ச்சியை நம்ம விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள், அப்படி நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்கள், புகழ்ச்சியை விரும்புகிற அப்படின்னாலும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க. இது கடவுளுக்கு மகிமையா அல்லது கடவுள் ஜெபத்தை கேட்கணும், கடவுள் வந்து அற்புதம் செய்யணும் அப்படின்ற விதத்தில் அவங்க ஜெபம் பண்ணாமல் தாங்கள் பெரியவர்கள் என்று காண்பிக்கும்படியாக என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஜெபமெல்லாம் வேண்டான்றார் ஆண்டவர். அதாவது இவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறது, செல்ஃப் ப்ரொமோஷன், இவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறது, இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், இவங்களை வந்து ஜனங்கக்கிட்டேருந்து இவங்களுக்கு கனம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூட பண்ணுகிறாள். தேவனுக்கு மகிமை கொண்டு வராமல் தங்களுடைய பேருக்கு மகிமை கொண்டு வரும்படியான ஜெபத்தை பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பது இல்லை. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன பலன்? மனுஷன் காண வேண்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்க, மனுஷன் உங்களை புகழணும்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்க, மனுஷன் புகழ்ந்துட்டான், உங்களை பாராட்டிட்டான், மனுஷன் உங்களுக்கு கனத்தை கொடுத்துட்டான், உங்களுடைய பலன் முடிஞ்சு போச்சு. பரலோகத்தில் பிதாவுக்கிட்ட இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்காதுங்கிறார். 6வது வசனம் பாருங்கள். நீயோ ஜெபம் பண்ணும்பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, எல்லாம் சொல்லுங்கள், நீயோ, சத்தமாக சொல்லுங்கள், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு.
ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன் வீட்டுக்குள்ளே அறை வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ண, கதவை பூட்டி ஜெபம் பண்ணு. எத்தனை பேர் வீட்டில் அறை வீடு இருக்குது சொல்லுங்கள்? அறை வீடு இல்லாதவங்கள என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஒரே ஒரு ரூம் வச்சுக்கிட்டு அங்கேயே கிச்சன்லாம் வச்சுட்டு ஜெபம் பண்ணுறவங்கள என்ன, அவங்க கதை என்ன வரும்? எந்த அறை வீட்டுங்க சொல்லணும் அவங்ககிட்ட போய்ட்டு, அறை வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க, எந்த அறை வீட்டுக்கு உள்ளங்க போய் ஜெபம் பண்ணணுன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஒரே ஒரு ரூம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எத்தனையோ பேச்சுலர்ஸ்லாம் ஒரே ரூமில் இருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் ஒரே ஒரு ரூமில் தான் இருக்கிறாங்க. அவங்களாம் எந்த அறை வீட்டுக்குள்ளே போவாங்க? யோசிச்சு பாருங்கள். நிறைய இந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, இந்த குருவிக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து பாருங்கள், சின்ன ஒரு கூடாரத்தை போட்டுட்டு உள்ளே இருக்கிறாங்க. அவங்க எந்த அறை வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுவோம்? அவங்க ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்குறது இல்லைங்களா? சொல்லுங்களேன். கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்களில் சில ஓமைகளாக, சில ஞான அர்த்தம் உள்ள காரியங்களாக சில காரியங்கள் கர்த்தர் சொல்கிறார். நம்ம இப்படியே டைரெக்டாக சில காரியங்களை அப்படி எடுத்துக்கும் பொழுது சில அர்த்தங்கள் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அப்போ நம்ம இந்த வார்த்தைக்கு வருவோம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுன்றார். உன் அறை வீட்டுக்குள்ளே போன்றார். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லா கவனிங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சில காரியங்கள் ஜெப வாழ்க்கையில் கொஞ்சம் மேலே போகும். நம்ம ஒரு மனிதன் 3 பகுதிகளால் ஆனவன். ஒரு மனிதன் 3 பகுதிகளால் ஆனவன். ஆவி, ஆத்துமா, சரீரம். எல்லாம் சொல்லுங்கள். ஆவி, சத்தமாக தான் சொல்லுங்களேன். நீங்கள் சொல்கிற சத்தத்தில் உங்கள் தூக்கம்லாம் கலைஞ்சிடணும். ஆவி, ஆத்துமா, சரீரம். இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம். ஆவி, ஆத்துமா, சரீரம். சரிங்களா? இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் பார்ப்போம். யார் வராங்க போகிறாங்க அப்படின்றத எல்லாரும் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், மைண்டில் சில காரியங்கள் இருக்குது, நம்முடைய சிந்தனைகளில் சில காரியங்கள் இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரியாது. ஆனால் சிலர் பேசும்போது தெரியும். சிலர் பேசுனாங்கன்னா அவங்களுடைய பேச்சை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் யோசிக்கிறாங்க போல், இதெல்லாம் நினைக்கிறாங்க போல் அப்படின்றது நம்ம தெரியும். ஆனால் இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியாது. இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு அறை வீடே என்ன தெரியுங்களா? அவனுடைய இருதயம்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, மிஸ் பண்ணிவிடுவீங்களேன்னா. ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு அறை வீடு என்னென்னா அவனுடைய இருதயம். ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்கார் இறந்துட்டார். அவர் பேர் என்ன தெரியுங்களா? டிபி ஜாஷ்வான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஊழியக்கார். அவர் சொல்கிறாரு, ஒரு பிரசங்கத்தில் சொல்கிறாரு, யுவர் ஹார்ட் இஸ் யுவர் ப்ரேயர் ரூம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். யுவர் ஹார்ட் இஸ் யுவர் ப்ரேயர் ரூம். உங்களுடைய இருதயம்தான் உங்களுடைய ஜப அறை. ஹல்லேலூயா. நம்ம ஜப வீடு எங்கே இருக்குது? நம்முடைய இருதயம். நம்முடைய அறை வீடு எங்கே இருக்குது? நம்முடைய இருதயம். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணுறியா, அறை வீட்டுக்குள்ளே போப்பான்றார். ஹல்லேலூயா. இவங்க வீதிகளில் மேடைகளில் நின்று ஜெபம் பண்ணாங்க. அவங்க அறை வீட்டுக்குள்ளே போகல. எங்கேருந்து பண்ணாங்க? வீட்டு மொட்டை மாடியில் நின்று பண்ணாங்க. எங்கே பண்ணாங்க? வீட்டு மொட்டை மாடியில் நின்று. ஆண்டவர் சொல்கிறாரு, மொட்டை மாடியில் நின்று பண்ணாதப்பா, வீட்டு அறை வீட்டுக்குள்ளே போப்பான்றார். எங்கே போனோம்? அறை வீட்டுக்கு. சிலருடைய ஜெபம்லாம் எப்படி இருக்குன்னா, ஹாலில் நின்று பண்ணுற மாதிரி. எப்படி? ஹாலில் நின்று பண்ணுறோம். ஹாலில் நின்று பண்ணுற ஜெபம் எப்படி தெரியுங்களா? ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் பல காரியங்கள் மைண்டில் ஓடும். என்ன ஓடும்? கேஸ் ஆஃப் பண்ணணுமா இல்லையான்னு தெரியலையே, டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணோம், இல்லை இந்த காரியத்தை முடிக்கலையே, பில்லு கட்டலையே, எது கட்டலையே, இது பண்ணலையே, அது பண்ணலையே, நிறைய சிந்தனைகள் ஓடும். வீட்டை சாத்தணுமா பூட்டணுமா இல்லையா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அப்படி யோசிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் மைண்டில் ஒரு பக்கம் ஓடும். அதனால் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஒரு பக்கம் அது மைண்டில் ஓடும், இன்னொரு பக்கம் என்ன ஆகும்? ஜபமும் பண்ணிடும். வாயில் ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மனசில் சில காரியங்களும் ஓடிட்டுருக்கும். நேற்று நடந்த காரியம்லாம் மனசில் வந்துட்டுருக்கோம், ஆனால் ஜபமும் என்ன பண்ணுவோம்? பண்ணிகிட்ருப்போம். அது எப்படின்னா ஒரு ஹாலில் நின்று பண்ணுற மாதிரி. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இது பத்தாது, எங்கே போகணும்? இன்னும் கூட அறை வீட்டுக்குள்ளே. அப்போ என்ன, அந்த அறை வீட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது என்னென்னா நிறைய டைம் எடுக்கும். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுலாம் ஹாலில் நின்று ஜெபம் பண்ணுற மாதிரி, 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுலாம் மொட்டை மாடியில் நின்று ஜெபம் பண்ணுற மாதிரி. எங்கெங்கே போட்டுக்குது பைபிள்னு கேட்காதீங்க. அது மாதிரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அறை வீட்டுக்குள்ளே போப்பா. அறை வீட்டுக்குள்ளே யார் போவா? அறை வீட்டுக்குள்ளே யார் போவா சொல்லுங்களேன். நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டில்
கிச்சன், ஹால், பெட்ரூம் இதெல்லாம் இருக்குது. இந்த நம்ம வீட்டுக்கு யாருன்னா தேடி வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வர்றவங்கள ஹாலில் உட்கார வைப்போம். ஹாலில் உட்கார வச்சு பேசி அனுப்புவோம். பெட்ரூம் வரைக்கும் ஒருத்தரை கூப்பிட்டு போகிறோன்னா அவர் யாராக இருப்பார் சொல்லுங்கள்? ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான, ரொம்ப நெருக்கமான சொந்தம், நெருக்கமான உறவுகளை தான் என்ன பண்ணுவோம்? நம்ம பெட்ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு உட்காந்து, அங்கே ஏசி இருக்குது, உட்காந்து இங்கே சாப்பிடுங்க கொள்ளுங்கள்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எப்படின்னா நம்மக்கிட்ட பேச விரும்புகிறார். எப்படின்னா ரொம்ப நெருக்கமான முறையில், ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு இன்டிமேசி. சும்மா ஹாலில் பேசுகிறதுல அது இல்லை. சும்மா ஹாலில் பேசுறது இல்லை, வீட்டுக்கு வாசல்லே நின்று பேசி அனுப்புறது, அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் விரும்பலை. ஹாலில் நின்று பேசுறது விரும்பலை, மொட்டை மாடியில் நின்று பேசுறது விரும்பலை. எங்கே நின்று பேசணும் விரும்புகிறாரு? நான் ஒருவனுடைய கதவை தட்டுறேன், வீட்டினுடைய கதவை தட்டுறேன், அவன் திறந்தா நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட நான் என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன்றார். கதவை தட்டுறேன். எந்த கதவு? இருதயமாகிய கதவு. அங்கே தான் வராருன்றார். அங்கே தான் வரேன்றார். இருதயமாகிய கதவை என்ன பண்ணணும்? அவன் திறக்கணும். அப்போது நம்ம ஜெபம் எப்படின்னா, எப்போ ஜெபம் பண்ணாலும் இருதயத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். சிலர் அந்த இருதயத்தை திறந்து கொடுக்க மாட்டாங்க. இருதயத்திலேருந்து ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? கண்களில் தண்ணி வரும், இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு களிப்பு உண்டாகும், ஒரு தைரியம் உண்டாகும், ஒரு விசுவாசம் உண்டாகும், ஒரு நம்பிக்கை உண்டாகும், அசைக்க முடியாத ஒரு தேவ பலன் உண்டாகும். அதுதான் இருதயத்திலேருந்து ஜெபிக்கிற ஜெபம். அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். அங்கே போய் ஜெபம் பண்ணுப்பான்றார். அந்த இடத்துக்கு போ, அறை வீட்டுக்குள்ளே போ, உன் ஜெபம் இருதயத்திலேருந்து வரட்டும்ன்றார். உன் ஜெபம் இருதயத்துக்குள்ளே இருக்கட்டும். யுவர் ஹார்ட் இஸ் யுவர் ப்ரேயர் ரூம். உங்களுடைய இருதயம் தான் உங்களுடைய ஜெப அறை. அங்கேருந்து ஜெபம் பண்ணுங்கன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், சின்னதாக உங்கள் ஜெபத்தினுடைய ஸ்டைலை நம்ம கொஞ்சம் மாற்றுவோம். நம்ம கடன்னு அடித்து தள்ளிட்டு போகாமல் ஜெபத்தை என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே கண்களை மூடி இந்த காரியத்துக்காக உம்மிடத்தில் நான் வரேன் ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு இருதயத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் முன்னாடி ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஜெபத்துக்கு டைம் எடுக்கும். சிலருக்கு அரை மணி நேரம் ஆகலாம், சிலருக்கு 1 மணி நேரம் ஆகலாம், சிலர் 2 மணி நேரம் கூட ஆகலாம், சிலருக்கு 3 மணி நேரம். ஏன்னா பிசாசு போராடுவான். அந்த இருதயத்திலிருந்து பண்ணுகிற ஜெபத்துக்கிட்ட போகிறதுக்கு விட மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். போராடுவோம். அதில் தான் மைண்டில் நிறைய எண்ணங்கள், சிந்தனைகள் அதெல்லாம் கொடுப்போம். அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. அதை என்ன பண்ணக்கூடாது? பரவாயில்ல, தொடர்ந்து ஜெபம், தொடர்ந்து போராடி ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும்போது டக்குன்னு அதுக்குள்ளே என்ட்ராயிடும். அதுக்குள்ளே என்ட்ராயிட்டோம்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா அந்த கண்ட்ரோல் எடுத்துருவார். அதுக்கப்புறம் ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பிசாசு என்ன பண்ண முடியாது? நம்மளை டார்ச்சர் பண்ண முடியாது, தொட முடியாது. அந்த எண்ணங்களே நம்மளை விட்டு போயிடும். இந்த உலகத்தின் எண்ணங்கள், வீட்டுடைய கவலைகள், கஷ்டங்கள், அதனுடைய எண்ணங்கள்லாம் போயிட்டு கர்த்தரோடு கூட உறவாட ஆரம்பித்து விடுவோம். அந்த ஒரு இடத்துக்கு தான் கர்த்தர் அழைக்கிறார். நிறைய பேர் அதுக்குள்ளே வர்றதே இல்லை. கடகடன்னு ஒரு 5 குறிப்பு கொடுத்தா என்ன பண்ணணும்? கடகடன்னு அடிச்சு தள்ளிட்டு போயிடுறோம். எங்கே? மாடியிலேருந்து ஜெபம் பண்ணுற மாதிரி. சிலர் கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் ஹாலில் நின்று ஜெபம் பண்ணுற மாதிரி. ஆண்டவர் சொல்லி இது கூட பத்தாதுப்பா, நீ எங்கே வரணும்? அறை வீட்டுக்குள்ளவா, இருதயத்திலேருந்து ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி, உன் கதவை என்ன பண்ணிவிடு? பூட்டிடு. அப்படின்னா வேறு யாரும் வரக்கூடாது. இப்போ யார் மட்டும்தான் இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளே, அறை வீட்டுக்குள்ளே? நாமும் கர்த்தரும். அவரோடு கூட நம்ம என்ன பண்ணுறோம்? உறவாடுகிறோம். மற்ற எல்லாருக்கும் நோ. இப்போ அந்த நேரத்தில் கதவை பூட்டுறோம். வேறு யாரும் உள்ளே அங்கே வரக்கூடாது. வேறு எந்த ஒரு காரியமும் உள்ளே வரக்கூடாது. தேவனும் நானும் அப்படின்ற விதத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது அந்த ஜெபத்துக்கு பலன் உண்டு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது சொல்கிறதுன்னு? புரியுதுங்களா? ஜெபம் இருதயத்திலேருந்து வரணும். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்போ ஆவியோடு பாடுறேன்னா இருதயத்திலேருந்து பாடுறேன், உள்ளேருந்து வருது. நான் ஒரு பாட்டு பாடுறேன், ஒரு வரியை பாடுறேன் அப்படின்னா அது உள்ளேருந்து வரணும். அது நான் பாடுறது அது நான் மீன் பண்ணணும். நான் இதுதான் பாடுறேன், இதை தான் என் வாழ்க்கை அப்படின்ற விதத்தில் என்ன பண்ணணும்?
இருதயத்தில். சில பேர் வந்து பாடுற பாட்டுக்கும் அந்த வரிக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த பாடலுடைய வரிக்கும் இவங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் பாடுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பாடுறாங்க. அப்போ என்னென்னா ஏதோ ஒரு ராகத்துக்கு பாடுற மாதிரி, கர்த்தர் அதை விரும்பலை. நீ என்ன பாடுறியோ அதுதான் நீ அதை மீன் பண்ணுற, நீ அதை தான் மீன் பண்ணணும், அதை தான் அதுதான் இருதயத்திலேருந்து பாடுறது. நான் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னா உண்மையிலேயே ஒப்பு கொடுத்து பாடணும். ஒப்பே கொடுக்காம ஒரு ராகத்துக்காக நான் பாடுறேன் அப்படின்னா அது இருதயத்திலேருந்து பாடுறது இல்லை, அரை வீட்டுக்குள்ளேருந்து பாடுறது கிடையாது. எங்கேருந்து பாடுறது? மொட்டை மாடிக்குள்ளேருந்து மேலேருந்து பாடுற பாட்டாக மாறிவிடும். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, 7வது வசனத்துக்கு வந்துட்டேன். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். காரணம் என்னென்னா, இது நம்ம நாட்டில் கூட நிறைய இருக்குது. நிறைய பேர் நம்ம புறஜாதியர்கள் அந்த இதில் இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுனால இந்த புறஜாதியர்களுடைய சில வழிபாடுகள், அவர்களுடைய சில பாரம்பரியங்கள், சிலதெல்லாம் நிறைய பேருக்குள்ளே வந்துருச்சு. அதை விட முடியல. என்னென்னா, சில காரியங்களை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்தா அப்போ தான் ஆண்டவர் வந்து மனசு இறங்கி அப்படியே அவரோட கோபம்லாம் தணிஞ்சு அதுக்கப்புறம் உதவி செய்கிற மாதிரி ஏதோ ஒரு அற்புதம் பண்ணுற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. வீண் வார்த்தைகள் சிலரெல்லாம் நேரடியாக சொல்லி காட்ட முடியும். பட் அந்த காரியங்களை சொல்ல நான் விரும்பலை. திரும்ப திரும்ப சொல்கிறது, அப்படியே ஒரு ஸ்லோகன் சொல்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லிக்கினே இருக்குது. சொல்ல நிறைய சொல்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இதே சொல்லிகிட்ருங்க. சொன்னால் ஒரு அற்புதம் நடக்கும். என்னது? ஆண்டவரை விடுதலை பண்ணுங்க, ஆண்டவரை விடுதலை பண்ணுங்க, விடுதலை கொடுங்க, ஆண்டவரை விடுதலை கொடுங்க, ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்படியே தொண்டை தண்ணி வற்றி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செப்பா இவ்வளோ நேரம் சொன்ன கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார் போல. கிடையாது, அது அஞ்ஞானிகள் செய்கிறது. அஞ்ஞானிகள் தான் என்ன பண்ணுவோம், திரும்ப சில வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்ல அப்படி சொல்ல தான் ஆண்டவருக்கு வேணுமா வல்லமை வர்ற மாதிரி, பவர் வர்ற மாதிரி, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வேணுமா அற்புதம் செய்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. கிடையாது. நம் தேவனுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா சொல்லுகிற வார்த்தைகள், ஜெபிக்கிற ஜெபம் நம் இருதயத்திலிருந்து வர வேண்டும். அதை உணர்ந்து சொல்ல வேண்டும், விசுவாசித்து சொல்ல வேண்டும், வார்த்தையை அறிக்கை செய்து சொல்லணும். இப்படி திரும்ப ரிப்பீட்டடாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சொன்னால் அதுக்கப்புறம் அதை கேட்டு கடவுள் மனம் இறங்கி அதுக்கப்புறம் அவர் கோபம்லாம் தனிஞ்சு என்னமோ ஒன்று பண்ணுற மாதிரி இது புறஜாதியர்கிட்ட வந்தது. அது மாதிரி பண்ணாதீங்கன்றார் ஆண்டவர். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் சொல்கிறாரு. திரும்ப அவர்கள் அதிக வசனிப்பினால் நிறைய முறை சொல்கிறதுனால, நிறைய முறை அதே வார்த்தையில் திரும்ப சொல்கிறதன் மூலமாக தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். திரும்ப அதே சொன்னால் அது கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. திரும்ப அப்படியே சொல்லுங்கள், ஆண்டவரே இது வார்த்தைகள் சொல்ல விரும்பல. சில வார்த்தைகள் அப்படியே திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தால் நடந்துரும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அஞ்ஞானிகளை போல் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்களைப் போல செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவைன்றது ஏற்கனவே அவருக்கு தெரியுமா. அப்போ எப்படி இருக்கணும் நம்ம ஜெபம்? ரொம்ப சுருக்கமாக இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நீர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறீங்க, என் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க, எனக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அவ்வளோதான். ஹல்லேலூயா. இதை சொன்னால் போதும், கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும். வீண் வார்த்தைகளை போட்டு அலப்பணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு நல்லா தெரியும். இப்போ சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள், 9வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. நிறைய பேர் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா லார்ட்ஸ் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? லார்ட்ஸ் ப்ரேயர். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து லார்ட்ஸ் ப்ரேயரே கிடையாது. ஏன் லார்ட்ஸ் ப்ரேயர் கிடையாதுன்னா, இது கர்த்தருடைய ஜெபம் இல்லை. இது கர்த்தர் வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த ஜெபம். ஆனால் கர்த்தருடைய ஜெபம்னு ஒன்று இருக்குது, லார்ட்ஸ் ப்ரேயர்னு சொல்லிட்டு இருக்குது பைபிளில். அது எங்கே பண்ணுறார்? யோவானில் பண்ணுறார், 17 நம்ம பண்ணுறார். என்னன்னு சொல்கிறார்? ஆண்டவரே நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டேன் அப்படிலாம் சொல்கிறாரு. அவர்களுடைய நித்திய ஜீவனுக்காக ஜெபம் பண்ணுறாரு, அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண. அவர்கள் யாருக்காக வேண்டிக் கொள்கிறாரோ அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன்றார்.
அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தான் வந்து யோவான் 17 பண்ணுறார். அதுதான் லார்ட்ஸ் உண்மையான லார்ட்ஸ் ப்ரேயர். இங்கே வந்து சீஷர்கள் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் எப்படி ஜெபம் பண்ணணுன்றதை இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அல்லேலூயா, சத்தமாக தான் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? அல்லேலூயா சொன்னோம். அப்படி சொல்ல ஒரு முறை சொன்னால் கூட அதை உணர்ந்து சொல்லணும். அல்லேலூயானா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அல்லேலூயானா என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டேறீங்க. அல்லேலூயானா என்ன அர்த்தம்? சொன்னாதானே தெரியும். சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. அப்போது அல்லேலூயான்னு நம்ம சொல்லும் போது என்ன நம்ம சொல்கிறோம்? தேவனுக்கு. அதை நம்ம உணர்ந்தோமா? உணரணும். உணர்ந்து சொல்லணும். 10 முறை உணராமல் சொல்கிறத விட ஒரே ஒரு முறை சொல்லும் போது, இப்போ தேவனுக்கு மகிமைன்ற வார்த்தை அது தமிழ்லேயே சொன்ன தேவனுக்கு மகிமை அப்படின்னா அது அப்படி உணர்ந்து உள்ளத்துலேருந்து வரணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் உண்மையான ஜெபம். ஹல்லேலூயா. ஓகே, இங்கே வந்துடுவோம். நம்ம பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. யாருக்குன்னா இங்கே தெரியுங்களா? பரமண்டலங்களில் இந்த பரமண்டலங்களின் ஜெபம் இது யாருக்குன்னா தெரியும்? பார்க்காத யாருக்குன்னா தெரியுங்களா? சொல்லுமா, சொல்லுப்பா. சத்தமா மைக்கு கொடுத்துருவோமா? கொடுங்க மைக்க. இல்லை கொடுங்க, தியோலாக்க கொடுங்க மைக்க. இருங்க ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம். என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். எழுந்து நின்று சொல்லுமா. சிஎஸ்ஐ பேக்ரவுண்டா? சொல். எழுந்து நின்று ஹெல்ப்லாம் பண்ணக்கூடாது, சரியா? பரமனில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன் ராஜ்யம் வருவதாக, உன் சித்தம் பரமத்தில் செய்யப்படுவதில்லை பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் கண்ணனுக்கு மணிகிறது போல எங்கள் கணங்களை எங்களுக்கு மணியும். ராஜ்யமும் மகிமையும் இன்றைய முடியவில்லை. ஆமென். இல்லை, கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். மகளுக்கு வாழ்த்து சொல்லுவோம். அடுத்தது யாரா சொல்ல போகிறீங்க? சொல்லுமா. கனிமா சொல்லியா? தெரியாதா? சொல்லுங்க. யாரும் வராங்க ஃப்ரண்ட்டில், யாரும் வர. வாமா. நீ பரமண்டல ஜெபமாக மாறிடம் போல இருக்கு இன்றைக்கி. சொல்லுங்கள். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செயல்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் யாராவது இருக்கீங்களா? வேற யாராவது? திவ்யா. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தர் நாம மையப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணுங்க சர்ச்சில் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு வருஷம் இன்னும் நிறைய ஜெபம் வந்திருக்கும். அல்லேலூயா. சரி, வேறு யாராவது இருக்கீங்களா? ஐன்ஸ்டன் சொல்கிறீங்களா? நீ சொல்கிறியாப்பா? ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அங்கேயே நிறுத்துவோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவர் எப்படி சொல்லி அதிசயமாக சொல்லி கொடுக்குறார். ஆச்சரியமாக இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதில் பரமண்டலங்களில் இருக்கிற அது வந்து தெய்வத்தினுடைய ஒரு தன்மை. தெய்வம் எங்கே இருக்கிறாரு? பரமண்டலத்தில் இருக்கிறாரு. அவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, சகல வல்லமை இருக்குது. எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்குது. அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல. பின்னாடி பின்னாடி போங்க. அப்போது பரலோகத்தில் இருக்கிறாரு. சகல நம்முடைய தகப்பன், நம்முடைய பிதா சகல அதிகாரம் உடையவர், சகல வல்லமை உள்ளவர். அவருக்கு எல்லாமே இருக்குது. அவரை மிஞ்சி எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் ரெண்டாவது ஒரு பதம் என்னென்னா, அவர் நம்முடைய தகப்பன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் ஆண்டவரை நான் சொல்லி கொடுத்தாரு. இல்லை, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அப்பா. அல்லேலூயா. அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இருக்கிற அவர் எனக்கு அப்பா. அல்லேலூயா. அப்படி மேலே போயிட்டு டக்குன்னு நான் சொல்லிட்டாரு, அவர் தான்ப்பா உங்களுடைய தகப்பன், அவர் தான் உங்களுக்கு அப்பா. அல்லேலூயா. ரெண்டு பக்கமும் அதிகாரமும் இருக்கவர், அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா. அல்லேலூயா.
எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்கள் ஜெபத்தை. இந்த மாதிரி ஒரு ஜெபம் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியுங்களா? பரமண்டலங்களில் இருக்கிற சகல அதிகாரமுடைய அவர் எனக்கு அப்பா. இந்த உலகத்தில் கூட பாருங்கள், சில தகப்பன்மார் இருக்கிறாங்க, நல்ல தகப்பன்மார் தான், நமக்கு வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லா விதமான அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. என்ன இல்லை? இப்போ நான் உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் செய்யணும் தான் நினைக்கிறேன், எனக்கு ஆசை இருக்குதுப்பா, ஆனாலும் என்னாலும் அவங்க வந்து கையெழுத்து போட்டால் தானேப்பா நடக்கும், அவங்க ஏதாச்சும் ஒன்று அப்ரூவல் பண்ணால் தானேப்பா நடக்கும், அந்த எம்எல்ஏ வந்து எதனா ஒன்று சொன்னால் தானேப்பா நடக்கும், சிஎம் வந்து அதுக்கு வந்து இது போட்டால் தானேப்பா நடக்கும், நான் என்னப்பா பண்ண முடியும், எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணணும்? அவங்களும் என்ன பண்ணணும்? அந்த அதிகாரத்தை அவங்க சரியான விதத்தில் பயன்படுத்தினா தான் நமக்கு நல்லது நடக்கும். சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் நம்ம தகப்பன் வந்து அப்படி இல்லை, நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரு, நமக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு மிஞ்சின அதிகாரம் வேறு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. சகல அதிகாரம் உடைய நம்முடைய தகப்பன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவருக்கு மிஞ்சி எந்த காரியமும் நடக்க போகிறதில்லை. அப்படி தான் அந்த ஜெபத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தன்ற வார்த்தையை வந்து நம்ம சில நேரங்கள் எப்படி யோசிக்கிறோன்னா, பரிசுத்தமாக வாழணுங்க, தப்பு கிப்புலாம் பண்ணக்கூடாது, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு காரியத்துக்கே நம்ம அந்த பரிசுத்தன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டோம். ஆனால் அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை வேதத்தில் பல இடங்களில் வேறு சில காரியங்களுக்காகலாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எப்படின்னா, பரிசுத்தம் என்ற வார்த்தை எப்படின்னா பிரித்தெடுக்கப்படுதல். சொல்லுங்கள், பிரித்தெடுக்கப்படுதல். இவரை வந்து ஊழியத்துக்காக பரிசுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை வந்து ஏதோ க்ளீன் பண்ணி வேறு ஏதோ ஒன்று பண்ணுறோம், அந்த மாதிரி ப்ராசஸ் இல்லை. அதுவும் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அதை அவரை சுத்திகரித்து க்ளீன் பண்ணி, இது வந்து கடவுளுக்கு, கர்த்தருக்கு, இது வந்து கர்த்தருக்கு, இந்த பொருள் கர்த்தருக்கு, இந்த 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 சகோதரன் கர்த்தருக்குரியவன், இந்த சகோதரி கர்த்தருக்கு உரியவள் அப்படின்னு சொல்லி அப்படி பிரித்து எடுக்கிறது தான் அது பரிசுத்தம் பண்ணுதல். ஹல்லேலூயா. அப்போ நான் தேவனுக்குரியவன், நான் பரிசுத்த ஜாதி, பரிசுத்த சந்ததினா நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட, நான் வந்து உலகத்தின் அந்த இதுக்கெல்லாம் எதுவும் என்னால் பண்ண முடியாது. நான் கர்த்தருக்குரியவன், நான் கர்த்தருடைய காரியங்களை நான் கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் அந்த பரிசுத்தப்படுத்துதல், பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும், அவருடைய நாமம், அவர் தான் ஸ்பெஷலு, அவர் தான் ஸ்பெஷல். அவரை 10-11 சேர்க்க முடியாது, அவரை 10-11 சேர்க்க முடியாது. சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா, சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்களுடைய பாடங்கள்லாம் போட்டுருப்பாங்க, 1 2 3 4 அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதில் போய் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு படத்தை வச்சுருப்பாங்க. அது மாதிரி கிடையாது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர் வந்து செப்பரேட்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க, ஆனால் அவர் தான் வந்து ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் தனி, ஸ்பெஷல். அவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அது வரணும், அதுதான் நம்முடைய இருதயத்தின் ஆசையாக இருக்கணும். அதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படி வந்துடணும், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படணும். அவர் தான் கடவுள், தேவன் தான், இயேசு தான் தெய்வம் அப்படின்னு வந்துடணும். அதை தான் விரும்புகிறேன், அதுக்கு தான் ஓடுறேன், அதுக்கு தான் பிரயாசப்படுறேன், அதுக்கு தான் எல்லா காரியம் நான் செய்கிறேன். நான் ஏன் ஓடுறேன், ஏன் பிரயாசப்படுறேன், எதுக்கு என்ன எல்லாத்தையும் எதுக்காக செய்கிறேன் அப்படின்னா, இயேசு தான் தெய்வம், இயேசு தான் ஆண்டவர் எல்லாரும் சொல்லணும், அதுக்காக தான் ஓடுறேன். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. இதை வந்து ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு சொல்லித்தர்றார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவரோட ராஜ்யம் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்? கொஞ்சம் யோசிப்பார். அதை நம்ம விரும்பணுன்றாரு. எந்த ஒரு காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப ஜெபிக்கிறோமோ அது மேலே ஆசை நமக்கே வந்துடும். இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும். உம்முடைய ராஜ்யம் வரும், இப்படியே நம்ம சொல்கிறோமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வர 2 வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் ராஜ்யம் வந்தால் எப்படி இருக்கும்? டக்குன்னு அந்த எண்ணம் வந்துடும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உலகத்துக்கே ஒரே ஒரு ராஜா, இயேசு ராஜா, அவர் வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்.
சொல்லுங்கள், ஏசு ராஜா வந்தாருன்னா எப்படி இருக்கும்? இல்லை, ரொம்ப துக்கம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்களே. ஏசு ராஜா வந்தால் எப்படிமா இருக்கும் சொல்லுங்கம்மா? அதை விரும்ப மாட்டிங்களா? அதை கேட்க மாட்டிங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அதை? சொல்லுங்கள். நம்ம சர்ச்சில் ஒருத்தர் தான் கேட்டிருக்கிறோம். இனிமேல் எல்லாரும் கேட்கணும். அல்லேலூயா. எல்லாருமே கேட்க வேண்டும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த உலகத்துக்கே ஒரு ராஜா, ஏசு ராஜா இருந்தான்னா எப்படி இருக்கும்? அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும்? இந்த உலகத்து இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே நல்ல நல்ல சிஎம் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுறோம்? ரொம்ப சந்தோஷம் பண்ணுறோம். அப்போ அவர் வந்துட்டாருங்க, இனிமேல் நம்ம நல்லது தான் நடக்கும். நல்லது செய்த சிஎம்லாம் அந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு போனாங்களா இல்லைங்களா? வாழ்ந்தாங்களா? சொன்னால் பேரை சொன்னால் நீங்கள் கடற்கன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல சிஎம்லாம் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போனாங்க. அதுக்கே நம்ம சந்தோஷப்பட்டோம். அவரை மாதிரி வர முடியாதுங்க, அவர் தாங்க நம்பர் 1 சிஎம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சிஎம்முக்கே நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படிலாம் சொல்கிறோம். நான் ஏசப்பா இந்த உலகத்தில் வந்து ஆட்சி செஞ்சார்னா அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், எவ்வளோ நீதி இருக்கும், எவ்வளோ நியாயம் இருக்கும், எவ்வளோ சத்தியம் இருக்கும், எவ்வளோ சந்தோஷம், சமாதானம், களிப்பு இருக்கும் பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் வருவதாக கேளுங்கன்றார் ஆண்டவர். ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகள் தமிழத்தில் தம் பிள்ளைகள் கேட்கணும்னு விரும்புகிறார். ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தம்முடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், ஆசைப்படுறார். நம்ம கூட வந்து அழைக்காத ஒரு இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். கூப்பிட்டா ஒரு 10 முறை கூப்பிட்டா என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சந்தோஷமாக போவோம். வருந்தி கூப்பிட்றாங்களே, இதோட 4 முறை ஃபோன் பண்ணிட்டாங்க, போகலன்னா என்னங்க நினைப்பார் அவர்? நம்ம என்ன பண்ணுவோம்? போகும்போது சந்தோஷமாக போவோம். கூப்பிடாத ஒரு வீட்டுக்கு நம்ம போனால் எப்படி இருக்கும்? நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளே போகிறோமே, ஒரு முறை கூட அவங்க வான்னு சொல்ல மாட்டேன்றாங்களே. இப்போ ஆண்டவரும் அப்படி தான். ஆண்டவரை திரும்ப திரும்ப ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக திரும்ப திரும்ப கேட்கும்போது அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால தான் அந்த ஜெபத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படி சொல்கிறார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுது, இந்த பூமியில் கூட உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் அவருடையவைகள், இந்த பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்போ இந்த பூமியில் நல்லது நடக்கணும்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? அந்த பூமியிலேருந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுதில்ல, அதே போல் இங்கேயும் செய்யப்படட்டும். இங்கேயும் நீங்கள் ராஜாவாக இருங்க, இங்கேயும் நீங்கள் ராஜாதி ராஜாவாக இருங்க, இங்கேயும் உங்களுடைய ஆட்சி இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் அதை விரும்புகிற ஆண்டவரே. இந்த பூமியை ஆள்றதுக்கு எங்களுக்கு கொடுத்தீங்க, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எங்களை மீட்டெடுத்தவர் நீர் தான். இப்போது இந்த பூமிக்கு சொந்தக்காரர் யார் சொல்லுங்கள்? யார் இந்த பூமிக்கு சொந்தக்காரர் யார்? சத்தமாக சொல்ல மாட்டீங்களே. இந்த பூமிக்கு சொந்தக்காரர் யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பூமியை கொடுத்தாரு, மனுஷன் இழந்து போயிட்டான். அதை வந்து ஆண்டவர் மீட்டு எடுத்து என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த அதிகாரத்தை திரும்பவும் அவர்கிட்ட வாங்கி வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? கொஞ்சம் கவனிங்களேன். சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? ஏன் அந்த அதிகாரம் அவருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா, நமக்காக தான் அந்த அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார். ஏசப்பா மட்டும் அந்த பூமிக்கு வரலன்னா இந்த பூமி மேலே ஏசப்பாக்கு அதிகாரம் இல்லைன்னு கிடையாது. அவருக்கு அதிகாரம் எப்பவுமே இருக்குது. அவருக்கு எப்பவுமே அதிகாரம் இருக்குது. ஆனாலும் ஏன் அந்த பூமியில் வந்து மரித்து, மனிதனாக வந்து மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாருன்னா நமக்காக தான் அது. அவர் மனுஷன்ற ஸ்தானத்தில் வந்து இந்த பூமியை பிசாசுக்கிட்ட இருந்து மீட்டு எடுத்தாதான் நமக்கும் அதே அதிகாரம் கொடுக்கப்பட முடியும். இல்லைனா அதிகாரம் ஆண்டவருக்கு இருக்கும். ஏசப்பாக்கு அவர் எந்த காலத்துலேயும் அதிகாரம் இருக்குது, வானத்துலேயும் இருக்குது, பூமியில் இருக்குது, எந்த காலத்துலேயும் இருக்குது. ஆனால் இந்த பூமியில் நமக்கும் இந்த பூமியின் மேலே திரும்பவும் அதிகாரம் உண்டாக வேண்டுமானால் அவர் மனிதனாக வந்து மனிதன் என்ற ஸ்தானத்திலிருந்து என்ன பண்ணும்? பிசாசை ஜெயித்து சகல அதிகாரங்களும் உரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உரிந்து கொண்டுட்டாருன்னா இப்போ மனுஷன் என்ற ஸ்தானத்திலேயே அவர் இருக்கிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? நல்லா கவனிங்க. அவர் ஒரு பக்கம் 100% காட். கவனிங்க, 100% காட், தெய்வமாக இருக்கிறாரு. இன்னொரு 100% எப்படி இருக்கிறார்னா மனுஷனாகவும் இருக்கிறார்.
அந்த மனுஷனாக ஏன் இருக்கிறாருன்னா உங்களுக்காக எனக்காக தான் ஆண்டவர் மனுஷனாக இருக்கிறார். அவருடைய அதிகாரத்தில் நான் போய் சேர்ந்துட்டோம், அவரோடு கூட இணைந்திருக்கிறோம். கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக, திரும்பவும் பிறந்ததன் மூலமாக, முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டதன் மூலமாக, தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதன் மூலமாக நான் இயேசுவோடு கூட இணைந்து விட்டேன். இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ அவர் வேறு, நான் வேற இல்லை. எல்லாரும் எப்படி தான் இருக்கிறோம்? ஒன்றாக தான் இருக்கிறோம். என் கை வேற என் தலை வேறங்களா? சொல்லுங்களேன். என் கை வேற என் தலை வேறங்களா? கிடையாது. எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அது மாதிரி தான் தலை அவர். யார் தலை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலை. நம்மலாம் எப்படி இருக்கிறோம்? சரீரமாக இருக்கிறோம். ஒருத்தர் கையாக இருக்கிறாங்க, ஒருத்தர் காலாக இருக்கிறாங்க, ஒருத்தர் விரல்களாக இருக்கிறாங்க, ஒருத்தர் இருதயம் போல் இருக்கிறாங்க. வெவ்வேறான அவயங்களாக இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் ஆண்டவரோடு கூட இணைந்திருப்போம். அவருக்கு இருக்கிற அதிகாரம் இப்போ எனக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அது எனக்கும் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுப்பதற்காக தான் பிசாசை ஜெயித்து அவனுடைய தலையை நசுக்கி சிலுவையில் மரித்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து சகல அதிகாரத்தையும் எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு அந்த அதிகாரம் வரணும், அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். இல்லைன்னா எனக்கு அதிகாரம், அவருக்கு எப்பவுமே அதிகாரம் இருக்குது. அவர் தேவாதி தேவன், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எனக்கு அந்த அதிகாரத்தை திரும்ப கொடுப்பதற்காக தான் சிலுவையில் மரித்தார். எவ்வளோ பேர் நல்ல செய்தி. இது நம்புறீங்களா? இது விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோமா? இதெல்லாம் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஏசப்பாக்க இருக்கிற அதிகாரம் எல்லாம் நமக்கும் இருக்குது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையும் செய்வான், இதை விட அதிகமாகவும் செய்வான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த அதிகாரம் இப்போ இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் இப்போ எனக்கு என்ன ஆகிட்டார்? எனக்கு சொந்தமாயிட்டார். ஒரு பாட்டு இருக்குல்ல, டி மேஜர் கொடுப்பா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோ மகிழ்வோ தினமாக மகிழ்வோ இயேசுராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோ மகிழ்வோ தினமாக மகிழ்வோ இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதகத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதகத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதகத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதகத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. இந்த பூமி அவருக்கு சொந்தமாயிடுச்சு. அவருக்கு சொந்தமானதுனால எனக்கும் சொந்தமாயிடுச்சு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன். நான் அவருக்கு சொந்தமானவனாக மாறிட்டேன். இப்போ இந்த பூமி எனக்கு சொந்தமாகி விட்டது. அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு மீறி சிலர் பாட்டு கூட சிலர் பேர் மாற்றிடுறாங்க. ஒருத்தர் ஒரு சபையில் இப்படி பாடினாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எழுதும் போது நம்ம எவ்வளோ இதுவாக எழுதியிருப்பாங்க, யார் எழுதுன்னு தெரில. மகிழும் பாட்டு எழுது யாருன்னு பார்க்கணும், எமில் ஜெபசிங்கா இல்லை யாருன்னு தெரில. அப்போ அது எழுதும் போது எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். கரெக்டான வரிகள். இதை ஒரு சில சபைகள் எப்படி பாடுறாங்கன்னா, பரலோகமதின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் பாடுறாங்க. அதை விட இதுதான் பிரமாதம். எது பிரமாதம்னா, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த பூமியை விட்டுட்டோமே, இழந்துட்டோமே, நம்ம கையை விட்டு போயிடுச்சே, அதை மீட்டு கொடுத்து மறுபடியும் நீதான் வாங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுதாங்க சக்ஸஸ். அல்லேலூயா.
அதுக்கு தான் நம்ம இயேசுவை கொண்டாடணும். அதுக்கு தான் இயேசுவை கொண்டாடணும். ஹல்லேலூயா. அந்த உணர்வு வந்துருச்சுன்னா, ஐயோ இவ்வளோ செஞ்சார், இப்படி பண்ணார், அவரை விட்டுற முடியுமா, இவருக்கு பின்னாடி போவோம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். ஓகே, திரும்ப அதுக்கு வந்துடுவோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எனக்கு ஆசை வருது, ஆண்டவர் எப்போ வருவார், அவர் எப்போ ஆட்சி செய்வார், அவர் ஆட்சி செஞ்சால் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணுவார், பக்கத்தில் நின்று பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஹல்லேலூயா. வந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல் இந்த பூமியிலையும் செய்யப்படுவது. ஆண்டவரே, இந்த பூமியிலையும் உங்கள் சித்தம் செய்யப்பட்டுட்டு ஆண்டவரே, நீங்கள் எப்படிலாம் அங்கே மேலே ஆளுகை செய்கிறீங்க, அதே போல் இந்த பூமியிலையும் நீங்கள் செய்யுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக போவோம். அந்த பூமியிலே செய்யப்படுவதாகன்னு சொல்லும் பொழுது பூமியில் என்னென்ன இருக்குது கொஞ்சம் வேறுபடுத்தி பார்ப்போமே. பூமியில் யார் இருக்கா? நான் இருக்கிறேன், என் குடும்பம் இருக்குது, என்னுடைய ஊழியம் இருக்குது, என்னுடைய சபை இருக்குது, எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, என் வேலை இருக்குது, என் தொழில் இருக்குது, இதெல்லாம் தான் இந்த பூமியில் இருக்குது. இப்போ ஆண்டுகிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் செய்யப்பட்டுட்டு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக, என் குடும்பத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக, என்னுடைய ஊழியத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக, என்னுடைய சமுதாயத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக, எங்கள் ஊரில் உங்கள் சித்தம் செய்யப்படுவதாக, என்னுடைய வேலையில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக, எங்களுடைய தொழிலில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவா. நீங்கள் எடுக்கிறது தான் ஆண்டவர முடிவு, நீங்கள் எடுக்கிறது தான் டிசிஷனு, நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு. ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் செய்யப்படட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் பாருங்கள். அதை தான் கர்த்தர் விரும்பும். இதை கேட்க சொல்கிறார் ஆண்டவர். இது கேளுப்பா, நீ கேளு, இதை கேளு, இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ணு. தெளிவான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பரமண்டல ஜெபத்தை கூட ஒரு 10 வாரம் கூட எடுத்து பிரசங்கம் பண்ணலாம். அவ்வளோ பெரிய விஷயங்கள் இதில் இருக்குது. சாதாரணமாக நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. அடுத்தது பாருங்கள், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு யார் கொடுக்கணுமா? யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். அதோடு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம், இன்றைக்கி வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறோம். கொஞ்சம் அதுக்குள்ளே போவோம். நம்ம இன்றைக்கி ஏசப்பா நமக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு எப்படி நமக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? சாப்பாடு எப்படி கிடைக்கும்? சொல்லுங்கள். வேலைக்கு போனால் சாப்பாடு கிடைக்குதுங்களா? இப்போ சாப்பாடு நமக்கு கிடைக்கணும், நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும். சரிங்களா? இப்போ இந்த வேலையை யார் கொடுக்கணும்? ஏசப்பா கொடுக்கணும். வேலை யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். இப்போ வேலை கர்த்தர் கொடுத்தா தான் அந்த வேலையில் வர்ற வருமானம் யார் கொடுக்க முடியும்? கர்த்தர் கொடுக்க முடியும். அந்த வருமானத்தின் மூலமாக வரக்கூடிய ஆகாரத்தை யார் கொடுக்க முடியும்? கர்த்தர் கொடுக்க முடியும். அப்போ ஆகாரம், அந்த ஆகாரத்துக்கு மேலே இருக்கக்கூடியது என்னது? இல்லை, ஆகாரத்துக்கு மேலே என்ன இருக்குது? ஒரு இன்கம். என்ன இருக்குது? இன்கம். ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கணும். அதுக்கு மேலே இருக்கிற இன்கம் யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். அந்த இன்கம் மேலே என்ன இருக்குது? வேலை இருக்குது. சொல்லுங்கள், கரெக்டாக தான் சொல்லிட்டு வரீங்க. அந்த வேலை யார் கொடுக்கணும்? அப்போ அது கூட அவருடைய சித்தமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த வேலையை தேவனுடைய சித்தமாக இருக்கணும். இந்த வேலையே யாருடைய சித்தமாக இருக்கணும்? தேவன் கொடுத்த வேலையாக இருக்க வேண்டும். சில தேவன் கொடுக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்கும், பிரச்சனையாகிடும். அதில் வர இன்கம் பிரச்சனையாகிடும். அதன் மூலம் வரக்கூடிய சாப்பாடு கூட பிரச்சனையாகிடும் நமக்கு. அப்போ என்ன யோசிக்கணும்? ஆகாரம் எனக்கு கர்த்தர் கொடுக்கணும், இன்கம் எனக்கு கர்த்தர் கொடுக்கணும், வேலையை கர்த்தர் கொடுக்கணும். அந்த தேவ சித்தத்தின்படியான வேலையை நான் என்ன பண்ணணும்? செய்யணும். இதெல்லாம் தேவ சித்தத்தில் எல்லாத்துலேயும் விளங்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்ம தேவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியில் பாருங்கள், சாப்பிட்ற சாப்பாடு கூட இப்படி இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படும் பொழுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட கர்த்தர் நடத்துவார். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. சில நேரங்களில் சில உணவு நமக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னா ஆண்டவர் சொல்ல தொடாதன்றுவார். ஆண்டவர் சாப்பிடாதப்பா, அது உனக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் உடம்புக்கு எது நல்லது அந்த ஆகாரத்தை கொடுங்க. அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு சாப்பாடு கொடுங்க, இன்றைக்கி எனக்கு தேவையான சாப்பாடு கொடுங்க. அப்போ அவர் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? நமக்கு உடல் நல்ல சரியில்லை, நம்ம உடம்பு கண்டிஷன், எந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு அவருக்கு தெரியும். கரெக்டாக என்ன பண்ணுவார்? ஒரு தயிர் சாதமும் மோர் சாதம் கொடுப்பார். என்ன இன்றைக்கி இது போய் கிடச்சிருக்கு சொல்ல முடியுமா? உன் உடம்புக்கு இன்றைக்கி அதான் நல்லது. அப்போது இதை விட்டுட்டு வேற, இப்போ நம்முடைய கர்த்தர் கொடுக்கலன்னு வச்சுங்க, சாப்பாடு வேறு ஏதாச்சும் வழியாக வருதுன்னு வைங்க, பிசாசு தெரியும், ஏறிக்கணும் உடம்பு சரியில்லை, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு,
நைட்டில் ஒன்றும் அவஸ்தைப்படுன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான், 2-3 ஃப்ரைட் ரைஸ் கொடுக்காதவங்க கூட அதுன்னு வந்து கொடுப்பான், இந்த சாப்பிடுங்க அப்படின்னு நான் எனக்கு ஏற்கனவே வந்து அல்சர் இருந்தாலும் வந்து கொடுக்குறீங்க, என்ன பண்ணுற? அதுக்கு யார் கொடுத்த ஆகாரம் இல்லை அது சொல்லுங்கள்? கர்த்தர் கொடுத்த ஆகாரம் கிடையாது அது. ஆண்டவராக ஆகாரம் கொடுத்தாருன்னா கரெக்டான ஆகாரத்தை கொடுப்பார். சில நேரங்கள்ல சொல்கிறார் ஆண்டவர், இதெல்லாம் நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டோம்னா நம்மளை ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். தொட்டதுக்கெலாம் வந்து ஆண்டவர் வந்து இதை செய்யாததான் அதிகமாக இருக்கும். செய்யின்னு சொல்கிறத விட, ஏன்னா நம்ம அவ்வளோ ஞானிகள், அதெல்லாம் அப்படி சொல்கிறார். இதை செய்யாதன்னு சொல்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஆண்டவர் இது சாப்பிடாது, இன்றைக்கி இது வேணாம், இது சாப்பிட்டது போதும், அப்படி தான் ஆண்டவர். இல்லை இது அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டு எதையாவது ஒன்று செய்வோம், எதையாவது ஒன்று சாப்பிடுவோம், ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுவோம், நமக்கு ரொம்ப பிரச்சனையாகிடும். அப்புறம் நம்ம என்ன யோசிப்போம்னா, ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க, எனக்காக ஜெபம் பண்ணணும் சொல்லுவோம். இந்த ஜெபத்தை நம்ம பண்ணோம்னா நம்ம உணர்வுலேயே வந்துடும். எப்படிப்பட்ட உணர்வு வந்துடும்? ஆண்டவர் இன்றைக்கி தேவையான ஆகாரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னும் போது நமக்கு தேடி ஒரு உணவு வருதுன்னு வைங்க, எதையாவது. அப்போ யோசிப்போம், அந்த தாட் உள்ளவங்க நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஆகாரத்தை கொடுக்கணும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இன்னைக்கு இந்த ஆகாரம் எனக்கு கிடைச்சிருக்கு, கர்த்தர் கொடுத்தது. எத்தனை பேரோட வாயில் அந்த வார்த்தைகள் இருக்கு, இது கர்த்தர் கொடுத்தது. நிறைய பேர் சொன்னதே இல்லை. எத்தனையோ ஊழியக்காரர்கள் நான் பார்த்துருக்கோம், சொல்லும் போது சொல்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் இன்னைக்கு எனக்கு இந்த சாப்பாடை கொடுத்துருக்கிறாரு, இந்த சாப்பாடை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இதுதான் இன்னைக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இதுதான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்ற அந்த வார்த்தை வரும். உணர்வுக்குள்ள நம்ம வரணும். யாருக்கு இந்த உணர்வுலாம் வரும்னா, இந்த ஜபத்தை பண்றவங்க தான். ஆண்டவரை இன்னைக்கு சாப்பாடு நீங்க கொடுங்க. அப்போ சில நேரங்களில் எப்படியோ கிடைக்கும், சில நேரங்கள் நம்ம உள்ளத்திலே ஆண்டவர் பேசுவார், இந்த சாப்பாடை சாப்பிடு, இதை சாப்பிடாத, இது உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னைக்கு சாப்பாடு கரெக்டாக கொடுங்க ஆண்டவரே, நான் எதை சாப்பிடணுமோ அதை கொடுங்க, அப்படி ஜெபிக்கணும். இதெல்லாம் வந்து நிறைய பேர் இது ஒரு ஜபமாகவே மதிக்கிறதில்ல நிறைய பேர். ஆனால் ஜெபிக்கணும், கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க. இதில் நிறைய ஆழமான சத்தியங்கள் இருக்குது. மற்றவங்களோட கடத்தை நம்ம மன்னிச்சா நம்ம கடத்தை என்ன பண்ணுறாரு, அவர் மன்னிக்கிறார். சில நேரங்களில் மன்னிக்க முடிகிற கடன்கள்லாம் இருக்கும், சில நம்மக்கிட்ட வாங்கியிருப்போம், மன்னிச்சு விடலாம், நம்ம நினச்சா விடலாம். ஆனால் என்ன பண்ணுவோம், விடாம அந்த ஒரு வைராக்கியத்தில் விட மாட்டோம். சில நேரங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவன் கடனை மன்னிக்கல, உன் கடத்தை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன்றார். நீ எதை விதைக்கிறையோ அதை தான் என்ன பண்ணுவ, நீ அறுப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எதை விதைக்கிறோமோ, நல்லதை விதைச்சா நல்லதை அறுப்போம், இரக்கத்தை விதைச்சா இரக்கத்தை அறுப்போம், நன்மையை விதைச்சா நன்மையை அறுப்போம், தீமையை விதைச்சா தீமை. அப்போ முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்வோம். அல்லேலூயா. நன்மை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு திரும்ப நன்மை செய்யப்படும். அல்லேலூயா. கடைசியாக இது வாசிச்சு முடிக்கலாம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எங்களை சோதனை பக்கம் நாங்கள் போகக்கூடாது, எங்களை என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சில நேரங்களில் சில காரியங்களில் நம்ம எப்படி இருப்போம்னா ரொம்ப பலவீனமாக இருக்கும். அந்த மாதிரியான காரியங்களை நம்ம மாட்டிக்கிட்டோன்னா நிறைய ஒரு வீழ்ச்சி உண்டாகிறதுக்கோ பாதிப்புகள் உண்டாக நிறைய இருக்குது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, சோதனையில் நான் என்ன பண்ணக்கூடாது, மாட்டக்கூடாது, அதில் தப்பிக்கிறதுக்கான எனக்கு வழியை காண்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தீமையை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் அப்படி சொல்லிட்டு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படின்னு சொல்லி தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த கனத்தையும் மகிமையை நாம் செலுத்த வேண்டும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பது. ஹல்லேலூயா. வீட்டை திரும்பவும் போயிட்டு ஒரு முறை இந்த பரமண்டலங்களின் ஜெபத்தை திரும்ப வாசிச்சு போகிறோம். வரி வரியாக வார்த்தையாக வாசிச்சு பாருங்க. இதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணாலே நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறிடும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்தினுடைய வாழ்க்கை, ஊழியத்தினுடைய காரங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆசீர்வாதமாக நிச்சயமாக மாறிவிடும். ஜெப வாழ்க்கையில் நம்ம அதிகமாக பெருகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.